சுவரொட்டி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நாங்கள் ஒரு 300 கிராம் சுவரொட்டி வாங்கியிருந்தோம். இங்கே வந்து 1/2 பவுண்ட் 1 பவுண்ட் அந்த மாதிரி தான் வாங்கணும். நாங்கள் 1/2 பவுண்ட் வாங்கியிருந்தோம். அது 300 கிராம் வரும். இதில் சின்னதாக 7 சுவரொட்டி வந்து எங்களுக்கு கிடச்சிருந்துச்சு. இந்த டைம் ரொம்பவே சின்னதாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் வாங்கும் போதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், உங்களுக்கு டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. இந்த சின்னதாக இருக்கிறது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு இந்த சுவரொட்டியை போட்டு நல்லா வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா சுடு தண்ணியில் வந்து வேக வச்சுருங்க. அந்த தண்ணி கீழே கொட்டிடாதீங்க, நல்ல தண்ணி ஊற்றி வேக வைங்க. அந்த தண்ணி நம்ம பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு சுவரொட்டி வெந்ததுக்கு அப்புறமா அதை தோல் வச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சிட்டதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு வதத்துக்கோங்க. இதில் நான் தக்காளி ஆட் பண்ணல, வெறும் வெங்காயம் மட்டும்தான், அதனால நிறையா சேர்த்துருக்கேன். 7 சுவரொட்டிங்கும் போது நான் 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு நீங்கள் வதக்கிங்கன்னா நல்லா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். இந்த வெங்காயம் வதங்குற கேப்பில் நான் வந்து இந்த சுவரொட்டியை தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பார்த்தீங்களா, இதான் அந்த 7 சுவரொட்டியும், மற்ற இது இவ்வளோதான். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த சுவரொட்டி எல்லாமே இந்த வெங்காயத்தில் நான் ஆட் பண்ண போகிறேன். இன்னும் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவுமே போடல, 1/4 ஸ்பூன் உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ நான் ஒரு 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கலந்து விட்டுருங்க. இதுக்கப்புறமா நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சுவரொட்டிக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 7 சுவரொட்டிங்கிறனால 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆல்ரெடி ஒரு 5 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான மசாலா. மிளகுத்தூள் வந்து கடைசியாக நம்ம போடணும் இறக்குற ஸ்டேஜில். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியும் இதிலேயே ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் அப்படியே அந்த சுவரொட்டி வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த சுவரொட்டிக்கு தேவையான உப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இது அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து எனக்கு போதும், இந்த கன்சிஸ்டன்சி போதும், இந்த கிரேவி பதம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போது 1 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு கொத்தமல்லி தூவிட்டு கலந்து விட்டுட்டு, இது வந்து இரும்பு கடாய்ங்கிறனால எப்போவுமே உங்களுக்கு வந்து சூடு இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து காயில் அடுப்பு, நீங்கள் ஆஃப் பண்ணாலும் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹீட் அப்படியே தான் இருக்கும். அதனால் ரெண்டுமே உங்களுக்கு இரும்பு கடாயும் ஹீட்டு, காயில் அடுப்பு ஹீட்டு, அப்படியே வச்சுட்டேன் ஒரு 5 நிமிஷம். இதான் அதோட அவுட்புட். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ரையாக வந்திருக்கு பார்த்தீங்களா. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் தண்ணி குழம்பு தான் வச்சுருந்தேன். அது கூட இந்த சுவரொட்டியை வந்து நான் சாப்பிட்டேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ரத்தம் கம்மியாக இருக்கும் போது வாரத்தில் ஒரு நாள் இந்த சுவரொட்டி எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக ரத்த லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக வாங்கி இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்குமே இந்த சுவரொட்டியோட வாடை சுத்தமாக பிடிக்காது. ஆனால் வேறு வழி இல்லை, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது பிளட்டு கம்மியாகிட்டே இருக்குது. அதனால் இந்த இதை நான் எடுத்துக்கிறேன். ஆனால் இந்த டைம் உண்மையை சொல்லணும்னா எனக்கு எந்த ஸ்மெல்லுமே அடைக்கல, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி நான் வந்து செஞ்சதுக்கப்புறமா. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரத்தம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் இன்றைக்கி சேர்த்த மசாலா பொருட்களை இதே அளவுகளோட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரெக்னென்ட் டைமில் செகண்ட் ட்ரைமஸ்டர், அதாவது 4, 5, 6 இந்த 3 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிளட் வந்து குறையும். எனக்கும் அப்படி தான் இப்போ குறைஞ்சிருக்கு. அதனால தான் நான் வந்து சுவரொட்டி வாங்கி வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக சேர்த்துக்கணுன்னு வாங்கி நான் வந்துட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் மொதல் மாதத்துலேருந்தே வாரம் வாரம் எடுத்துகிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கடைசி டெலிவரி ஆகிற வரைக்கும் 9வது மாதம் வரைக்கும் உங்களுக்கு ரத்தம் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகாமல் உங்களுக்கு கரெக்டாக லெவலாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.